சொல்லி சொல்லிட முடியாது. ஸோ அதுங்காட்டி சில தவறுகள் இருக்கலாம். அதுக்குன்னு ஃபுல் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவார்ட்ஸும் சரி, இல்ல விகடனும் சரி, அவங்களும் நெறைய நல்ல படங்கள ஊக்குவிச்சு, நெறைய விசிபிலிட்டி கொண்டு வந்து, நெறைய ரெவென்யூ பண்ண வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ, அதையும் நாம கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு பொத்தாம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, விகடன் சுத்தமா சரியில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால பிரசாந்த் ப்ரோ அவார்ட்ஸ் வந்து ஹரிஹரன் சொல்ற மாரி டைல்யூட் ஆயிடுச்சு. கரெக்ட் தான். பட் தெரியல. நாளைக்கு வந்து ஒரு பயங்கர நேர்மையான அவார்ட் திருப்பி வந்துச்சுன்னா, திருப்பியும் அது பயங்கரமா ஃபேமஸ் ஆகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு அதான் தெரிஞ்சு. வரும் ஹரி. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்லாத ஹரிலா. உலகம் வந்து எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் உலகங்கிறது. அதெல்லாம் நாம என்ன நினைக்கிறோமோ நடக்காதுன்னு நினைச்சுட்டா அது நடக்கும் உலகத்துல. இல்ல இப்படிதான் இப்ப கூட மணிரத்னம்க்கு ஃபிலிம் அவார்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலா கார்கிக்கு டைரக்டர் கொடுத்திருந்தா ஒரு மோட்டிவேஷனா நான் திருப்பி இருந்திருக்கும். சொல்றேன் ஹரிஹரா, அதுதான் ஒரு நடக்காதுன்னு மட்டும் inspiration. என்னைக்குமே உலகத்துல சொல்லாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். மாறும்னு நினைச்சா 6 மாசத்துல எல்லாம் மாறும். இல்ல மணிரத்னம் இந்த படம் வந்தனால கேக்குறப்போ, இவ்வளவு நாள் மணிரத்னம் வந்து PS1 ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சவரு. தக் லைஃப்க்கு இவ்வளவு நாள் எடுக்கணும்னா அந்த லெவலுக்கு மூவி அந்த லெவலுக்கு இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்திருக்குமா? இல்ல நண்பா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்னன்னா இந்த கால் ஷீட்டுகள் இந்த பஞ்சாயத்துகளா தான் இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன் தான் பெரிய தலைவலியா இருக்கும் பாத்தீங்கன்னா. பெரிய தலைவலியா தான். ஏன்னா இப்ப எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்துருச்சுனாலே அவங்க கால் ஷீட் வேணும் இல்லையா? அந்த பஞ்சாயத்திலேயே லேட் ஆகும் நிறைய டைம். ஸோ அதனால எஸ்டிஆர் மூவி கூட அப்படியே கோல்ட்ல இருக்குங்கிறாங்க வலை பேச்செல்லாம். அது எப்படி பெரிய ப்ரொடக்ஷன் பேச்சு ஓடிடி பிசினஸ் ஆகும். என்ன எஸ்டிஆருங்க? எஸ்டிஆர் 48 இருக்குல்ல 48 தானே அந்த ஆமா படம். ஆமா ஆமா, அது கொஞ்சம் ஹோல்டு தான். ஆமா ஆமா, அது கொஞ்சம் ஹோல்டு தான். பிரசாந்த் ப்ரோ LIC இது எல்லாமே வந்து இந்த ஓடிடி பெருசா பிசினஸ் ஆகாதனால கொஞ்சம் அவங்க எல்லாம் இல்ல அப்படி அது சொல்றாங்க. டக்குன்னு விழுந்துருச்சு ப்ரோ. இதெல்லாமே கார்த்தி ஒரு காலத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததுதான். என்னன்னா அவன் ஒரே ரெவன்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவுதான் வருவான், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. அந்த நம்மளோட ஒரு ஒரு இது வந்து ஒரு செகண்ட் பேசிட்டு இருக்கேன் நான் வந்துடுறேன். கார்த்திக் ப்ரோ, நாளைக்கு பேக் டு பேக் ஷோ போறேன். 9 o'clock ஷோ வெற்றியில, 1:30க்கு வரதராஜால. படம் எப்படி சார், இது இப்போ கம்பேக்கா இருக்குமா சங்கருக்கு? எல்லாமே சித்தார்த் கைலி பிரியா பவானி சங்கர் கைலி தான் இருக்கு. அவங்க போர்ஷன்ஸ் இல்ல வைபர் கமல் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வராங்கங்கறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்கிற மாதிரி கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்குமா? இல்ல ராபின்சன் அன்னைக்குதான் அவரு சங்கர் அவருதான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காருல்ல, 20வது நிமிஷத்துல 20 நிமிஷம் கழிச்சு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. ரொம்ப அதாவது ஒன்னு செட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம் தெரியல. அது அப்படி சொன்னாரு, ஆனா 20 நிமிஷம் கழிச்சு வருவாரு அப்படின்ற 20 minutes ஓகே தான். அப்படி சொல்லியிருக்காரு. அதான் ஒரு 1/2 மணி நேரம், ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து அது தெரியல, பார்த்தாதான் தெரியும். நீங்க எங்க பாக்குறீங்க கார்த்திக் வைபர்? ப்ரோ, உங்க ரிவ்யூ எப்போ வரும் நாளைக்கு? ஹலோ கார்த்தி. ஐயப்பன், நீங்க பார்க்க போறீங்களா? எப்ப பார்க்க போறீங்க நாளைக்கு? இல்ல 9 மணிக்கு பாத்துருவோம். நானும் கார்த்திகேயன் எல்லாம் உங்க ரிவ்யூ எதிர்பார்க்கிறோம். உங்க ரிவ்யூ வந்த அப்புறம் தான் பார்க்க போறோம் படத்தை. நல்லா இருந்தா போடுவோம் ப்ரோ, நல்லா இருந்தா போட மாட்டோம். வைபர் நீங்க எங்க பாக்குறீங்க நாளைக்கு? நான் First show-வா? பாண்டியில பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோவா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஷோ. சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவர் தானே, புரியுதா? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்றேன். நம்ம சிவாஜி சாருக்கு அப்புறம் இல்ல அது கோப்ரா, அது கன்ஃபார்ம். இப்ப கோப்ரா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படி கெட்டப்ப அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுவே வந்து நமக்கு ஏன் தோணுச்சுன்னா தசாவதாரம் தான். இதே நம்ம அங்க பார்த்தோமே. ஆமா கரெக்ட், அதுதான் சொல்ல வந்த. தசாவதாரமே போட்டு முடிச்சுட்டாரு. திருப்பியும் ஏன் நம்மளுக்கு வந்து கமல் நிறைய அவர் பண்ணாத ரோல்ல, பண்ணாத கெட்டப்ல, பண்ணாத மேக்கப். இல்ல படம் கதை தானே. இப்போ இந்தியன் தாத்தாவா தேடுறாங்கன்னு வச்சுங்க, அவர் அப்படியே தாத்தாவாவே வர முடியாதுல்ல, புரியுதா? அது கதை எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. அவ ஒரு ஃபுல்லா தேடும் போது நம்ம அப்ப ஒரு மாறு இடத்துல வந்து ஒரு இது பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு நம்ம ஏகப்பட்ட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டது ஒண்ணு, இது எப்படி ஐயோ இவ்வளவு ஆளு
ஏஜ் கடைசியா அந்த ப்ரோமோ போட்டப்பதான் நானும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சேன். ஓகே ஓகே நீ சொன்னது அந்த ப்ரோமோ ஏங்க படம் தாங்க, படத்துல என்ன வேணா பண்ணலாம், நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க, அது கமல் இந்த மாதிரி சங்கர் மணிரத்னம்னா லாஜிக் கேட்பாங்க இல்லையா? அதுவே வேற யாராவது டைரக்ஷன் பண்ணீங்கன்னா லாஜிக் கேட்க மாட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவரு அது கரெக்டா அதை வச்சு கரெக்டா ப்ரோமோ. ஆமா, இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 70 வயசு ஆளு எப்படி கையால குத்தியே இது பண்றாருன்னு நம்ம இந்தியன் ஒன்லயே கூட கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி கொஸ்டின் கேட்கணும், லாஜிக்கா கேட்கணும்னா நம்ம நிறைய கேட்கலாம். அதுவும் கமர்ஷியல் படத்துல நம்ம இதை கேட்கறதுன்றது கொஞ்சம் அதிகமா. ஏன்னா 100 வயசு ஆளு அவருக்கு அந்த மாதிரி இல்ல. ஏன்னா பொதுவாவே சைனா ஜப்பான்லாம் 90 வயசுக்கு மேலேயும் ரொம்ப அவங்க நல்லாதான் இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும். அது இல்லாம படத்திலேயே அவர் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்காருன்னும் போது நம்ம கேட்டதுக்கு முன்னாடியே அவர் வச்சிருக்காரு. ஏன்னா சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா சொல்றேன், அவர் நம்ம ஒரு விஷயம் பண்ணிருப்பாருன்றத நான் முன்னாடியே நம்பிட்டு இருந்தேன். எடுத்த உடனே ஆமா எடுத்ததும் என்ன சொல்றது, நம்ம இதெல்லாம் கேட்போன்றது அவருக்கு நல்லாவே தெரியும்ல. இப்ப இந்த படம் வந்தா இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அவரெல்லாம் எவ்வளவு யோசிப்பாங்க. ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்றாரு, 6 வருஷம் 2 வருஷத்தை விட்டுருங்க, 4 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இது இந்தியன் ஒன்லயே ஒண்ணு நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு வசந்த பாலன் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காரு. அதனால இதெல்லாம் 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி நிறைய கெட்டப் போட்டதால இவரு இதே ஆல்ரெடி போட்டாரு, திரும்ப இதுல அப்படின்ற ஒரு இது வரும் தான் அது. ஆனா படத்துல அது கதை எப்படி போகுது, அதை நம்மள எப்படி கொண்டு வருதுன்றது அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்லலாம். அதனால கெட்டப் போடுறதுன்றது அவருக்கான ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். மத்தவங்க எப்படின்னு தெரியல. விக்ரம் ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே, ஒரு கோப்ரா மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணிருக்காரு. அது இந்த மாதிரி முன்னாடியே ஒருத்தவங்க பண்ணதால அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்றதாலதான் அது ரிவ்யூல போனது. விக்ரம் எப்பயுமே இப்படிதாங்க. இந்த ராஜபாட்டை, அந்த ராஜபாட்டை எல்லாம் பாருங்களேன். ராஜபாட்டை பழைய படம் பார்த்திருக்கீங்களா? ஐயோ ப்ரோ, திடீர்னு கெட்டப் ஒரு பாட்டுல 6-7 கெட்டப்ல வருவாரு. அந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கெட்டப்ல வரும். சூர்யா கூட அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அது படத்தை பொறுத்துதான். படம் நல்லா இருந்தா அந்த ஒரு பாட்டுல அந்த மாதிரி படம் ப்ரமோஷன்லாம் பண்ணும்போது ராஜபாட்டையெல்லாம் அப்படியே ப்ரமோஷன் பண்ணது தப்பு அதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி போட்டு அதே தப்புதான் கோப்ராலையும் பண்ணாங்க. அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த தீரா சாங்ல தான் அந்த கெட்டப்ஸ் எல்லாமே வரும். ஆனா அது எல்லாமே ட்ரைலர்ல போட்டு அவர் அப்படி போயிட்டு எல்லாரையும் கொலை பண்றாருன்ற மாதிரி நமக்கு ஒரு மிஸ்டேக் கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுல எல்லா கெட்டப்பும் வந்துடும். அதுதான் ராஜபாட்டிலே அதே தான் நடந்தது. போஸ்டர்ல போட்டாங்க, பார்த்தா ஒரு பாட்டுல. ஆனா நீங்க அயன்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுலயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க ட்ரைலர்ல. சும்மா ஒரு சாங்ல அந்த எப்படி கொள்ளடிச்சுட்டு போறான்றத காமிச்சு அழகா காமிச்சிருப்பாங்க. அதை ஐல கூட இதே பிரச்சனை தாங்க. அந்த வுல்ஃப் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்ம படத்துல இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. நம்ம அதை நம்பி எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோமா, பார்த்தா டே ஒரு பாட்டுல தான் வருதாடா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இல்ல நம்ம தமிழ் சினிமால நம்ம வேற யாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. கெட்டப் போடுறதுன்னு பார்த்தா நம்ம சில பேரே சொல்லலாம், இந்த மாத்தி மாத்தி நடிக்கிறாரு. இவரு போடாத வேஷமும் இல்லை, இவர் போடாத இதுவும் இல்லை. அப்ப இந்த படத்துலயும் அது பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் தான். அதை நம்ம படம் பார்க்கும் போதும் தெரியும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இவரால கெட்டப் போட முடியுமான்ற ஒரு இதுதான் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்டது போட்டாப்ல இந்த ஒரு 50 வருஷத்துல. இப்ப இந்த படமும் அப்படி இருக்கும்போது இவங்க கன்ஃபார்மா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இன்னொன்னு படம் கதை எப்படி போகுதுன்னு, இப்போ இந்தியன் தாத்தாவை ஒரு தேடுற மாதிரி இப்போ எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா அவர் அப்படியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, லாஜிக்கா நம்ம அப்படி யோசிச்சாலும் சொல்றேன். சரி, அந்த மாதிரி படம் வந்துடும் பாத்துடலாம். ஆமா, பெங்களூர்ல 6 AM ஷோஸ்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. முகுந்தா, ஊர்வசில எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க மட்டும் தான் அலோவ் பண்ணல. 9 AM ஷோஸ் தான் வருது ஃபர்ஸ்ட் ஷோவே. ப்ரோ இல்ல தெலுங்குல சில ரிவ்யூஸ்லாம் வருது ப்ரோ. அது உண்மையா என்னன்னு தெரியல. பெங்களூர்ல எப்பவுமே 6 AM ஷோ இருக்குதாங்க. எல்லா படத்துக்கும் தான் விடுறாங்க. அதுதான் ப்ரோ, அங்க எல்லா படத்துக்கும் கல்கி எல்லாத்துக்கும் விடுறாங்க. இங்கேயும் விட்டா நல்லா இருக்கும். ஏன் விட மாட்டாங்க? இங்க தமிழ்நாட்டுல அது ஜியோ வந்திருக்கிறதுனால விட்டுறது இல்லைங்க. அதுதான் ப்ராப்ளம்.
ஆமா, கடைசியா வாரிசு துணி தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த படமே 4 அலோ அது பண்றது. அங்கதானே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்னிங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அப்படி பார்த்தே கொஞ்ச நாள் பழகிட்டோயா. 11 ஷோ 9 ஷோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. கார்த்தி ப்ரோ, கங்குவா ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஐடியா? அவர் இல்லைங்க, ஃபோன் கால்ல இருக்காரு. திருப்பவுமா? சரி, ஓகே. இன்னொன்னு நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 96 அந்த இந்தியன்ல வந்து நம்ம ஒரு செட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம், அதை கூட கம்பேர் பண்ணி அந்த இப்போ ஒரு படமே நமக்கு நல்லா இருந்தாலும் இப்போ சங்கரே வந்து அதுக்கு இல்ல முன்னாடி ஒரு வைபர், அது வந்து நீ எதிர்பார்க்க முடியாது வைபர் பப்ளிக் கிட்ட. அது வந்தே வர வைபர். ஏன்னா இவங்க வந்து இந்தியன் 2 தான் வச்சிருக்காங்க பேரு. கம்பேரிசன் 101% வரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. இல்ல கம்பேர் வரட்டும். நம்ம என்னன்னா நம்ம அதை மிஞ்சிராதுன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அந்த படத்தை மிஞ்சிராதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம இப்போ ஒரு இல்ல, படமே இப்ப நீங்க பாக்குறோம். சொல்ற மாதிரி இந்தியன் 2 வந்து நிஜமாலே இந்தியனை விட நல்லா இருக்குதுனால கூட நம்மளுக்கு வந்து அது இந்தியன் தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. ஏன்னா அது நாஸ்டாலஜியா. அதுதான் ஒன்னும் பண்ண முடியாது. அது இல்ல அது அது பெரிய வந்து ஒரு விஷயம். அதை தாண்டி கிளாசிக் ஜி. பெரிய இல்ல விஷயம் அது நீங்க மியூசிக்லாம் சொல்றது. ஆமா, மியூசிக் இருக்குது, இல்ல எல்லாமே சொல்றேன். இப்ப அடுத்த அந்த படத்தை வச்சுதான் அடுத்த பாட்டேன்னும் போது அதையே தாண்டி ஒரு ஒரு இது பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நடந்ததுன்னா நல்லதுதான். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம அவர் ஏன்னா ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னதுதான், இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் வரும் தான். என்ன நம்ம ஒர்க் பண்ணாலும் வந்து இல்ல இந்தியன் ஒன்னும் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க தான். அதை தெரிஞ்சுதான் இந்த படம் பண்றேன் அப்படின்னே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. அது தாண்டி நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்ப இதை தாண்டி இந்த படத்துல புதுசா பண்றதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இப்படி இதுதான் கதைன்னா அதையே நம்ம திருப்பி ரிப்பீட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இன்னொன்னு நம்ம முன்னாடி அதுதான் தமிழ்நாடு அரசியல் சொல்லியிருக்காருங்க. பேசிட்டு இருந்தாரு. இப்ப இந்திய அரசியல் அளவுக்கு ஃபுல்லாவே எல்லா மாநிலத்துக்கும் போறதுன்றதால வந்து இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இல்ல, எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிற 2 பயம் அதுதான். ஒண்ணு வந்து இந்தியன் 2 ஸ்டார்ட் ஆகும்போது அவர் பொலிட்டிக்ஸ்ல இருந்தாரு. ஸோ அதோட சாயம் வந்து இதுல ஜாஸ்தி இருக்குமோன்ற ஒரு பயம். இன்னொன்னு வந்து இந்த படம் ஒரு பார்ட்டா எடுக்க வேண்டியது 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் 2ல வந்து எதுவுமே இல்லாம போயிடுமான்னு ஒரு பயம். அது 2 பயம் தான் இருக்கு. பார்க்கலாம். எனக்கு ஆனா வந்து நீங்க டைலாக் சொல்ற மாதிரி அந்த இல்ல அந்த அந்த சமயத்துல சில இப்போ இந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு டயலாக் வருது பாருங்க. 2017 18ல இந்த பிக் பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆமா சில ஆமா, சில ஓடு சில விளையாடு விஷயங்கள்ல ஆமா ஓடு அப்ப பண்ண இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கலாம். பாலிடிக்ஸ்னா இப்ப படமே பாலிடிக்ஸ் தான் பேசுறதுன்றதால நம்ம ஒரு ரியல் இல்ல லைஃப்ல வைபர், பேசுறது. இப்ப வந்து அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னால ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப வந்து அந்த பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா கிரிஞ்சுன்னுடுவாங்க ஒரே வார்த்தையில. இல்ல அதான் ப்ராப்ளம். அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ற மாதிரியான படம் இல்லைன்னு ஒரு சங்கரே சொல்லிட்டாரு, ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, இது என்னோட விஷன். புரியுதுங்களா? அவரோட இதை வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் சொல்லலாம், நான் இந்த டயலாக் இது ஒண்ணு வச்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கலாமே தவிர இவராவே ஃபுல்லாவே ஒரு இப்ப என்ன இந்த படத்தை யூஸ் பண்ணி அதை ஒன்றும் பண்ண அவர் ஃபுல்லாவே இப்ப சினிமாவுக்கு வந்துட்டாருங்க. அந்த அது அது அந்த ஒரு விதத்துல நமக்கு எனக்கு நல்லது, நம்ம பொதுவா நல்லதுன்னு சொல்றேன். ஓகே, அவரை பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் அவரோட கருத்துல அவரோட இது சொன்னாலும் இந்த படம் அதுக்கானது இல்ல. அவரு அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த சமயத்துல சில விஷயங்கள் வந்து எடுத்தது படத்துல ட்ரெய்லர்லயே ஒண்ணு இருந்ததுதான், அது எனக்கே பிடிக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோன்றதால அது இது திரும்பவும் அதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இதா இருந்தது. படமா பார்க்கும்போது தான் தெரியும் அது. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இருக்காது. பாலிடிக்ஸ்க்கே ஒன்றும் பெருசா ஒரு கான்சன்ட்ரேட் பண்றது இல்லைங்க. சினிமால தான் ஃபுல்லா இறங்கியிருக்காரு அவரு. எனக்கு டைலாக்ஸ் தான் ரொம்ப பெரிய இதுவா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அதுல சுஜாதா ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. இங்க வந்து 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அது எனக்கு அதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆகுமோன்னு ஒரு பயம். ஏன்னா அந்த டைலாக்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்தியன் 1ல. எல்லாருக்கும் நல்லா எழுதியிருப்பாரு. சரி, டிஎன்சி தியேட்டர் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க, போய் பண்ணிக்கோங்க யாராச்சும் தான். கார்த்தி ப்ரோ கேக்குதா?
வந்த மாதிரி தெரியுது. வந்தாருங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோட்ட பேசலாம் வந்தா போயிட்டாரு போல இருக்கு. ஸ்விக்கில என்னமோ அவர் வந்துச்சு திரும்ப கால் சாப்பிட பண்ணி கூப்பிடுங்க போயிடாரு. யாராச்சும். ரபின்சன் பிரதர் கூடு பிரதர் என்ன பிரதர் நீ பிரசாந்த் ப்ரோ வருவார், வருவாரா? ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸ்விக்கி. அவர் சாப்பிட்டுட்டு வருவார் போல. இல்ல யாரோ ஒருத்தவங்க இந்தியன் டூ பத்தி கொஸ்டின் கேட்டவனே இல்ல நான் என்னங்க சொல்லணும் நீங்க சொல்றதே சொல்லிட்டு அப்படிலாம் கேக்குறாரு. அது என்ன காரணம் எதுக்காக அப்படின்னு தெரியல. ட்ரைலருக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாப்ல. இல்ல ட்ரைலர் உண்மையாலுமே நீங்க கமல் ஹார்ட்கோர் ஃபேன். இல்ல ப்ரோ ட்ரைலர் வந்து பெருசா அடிபடல. அது நானும் பார்த்தேன். அது ஏன்னா ஓல்டு பழைய அவரு என்ன அவரு சொல்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பழைய ஸ்டைல். இல்ல ராபின்சன் நான் இது தப்பு சொல்ல அவரது நான் அவரோட இது நான் ஏத்துக்கிறேன் தான். அது உண்மைதான். அது சில விஷயங்கள் சில கருத்துக்கள் இல்லைனாலும் அது நான் அதுக்கு சொல்ல வரல. இப்ப இந்த மாதிரி சில பேர் கேட்கறது கூட அவர் சொல்றதுக்கு அப்படியே சொல்றாருன்னு கேக்குறேன். ஐயோ நான் அதை பத்திலாம் என்னங்க இப்ப நான் என்னங்க சொல்லணும் அப்படின்லாம் கேக்குறாருல்ல. அது எதுக்கு அந்த அளவுக்கு பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அவரை திரும்ப கூப்பிடுங்கப்பா யாராச்சும் கேக்குறவங்க. பாக்ஸ் ஆபீஸ் கேட்டீங்கன்னா கார்த்தி எல்லாம் ஓடிட்டு இருந்தது அது மாதிரி தான். யாரும் இறக்குறது ஐயப்பா பிரதர் என்ன கார்த்தி இன்னும் போன்ல இருக்கிறாரா என்ன கேக்குது? அவர் பேசுறாரு கேட்கல. இல்ல யாரும் கேட்கல. கேட்க மாட்டேங்குது. அவர் பேசிக்கிட்டாங்க. அட நிஜமா கேட்கலப்பா அவர் பேசுறது. எனக்கு கேட்கல எதுவுமே. யாருக்குமே கேட்கல. யாருக்குமே பக்கத்துல உனக்கு கேக்குது. ஏய் எனக்கு மட்டும் கேக்குது. அப்போ அது பக்கத்து ரூம்ல தான் கேக்குங்க. ஐயோ என்ன படம் பதில் சொல்றேன். இப்பதான் கேக்குது. காலைல படம் இல்ல அவர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. ஆமா மைக் ஆன் பண்ணி மியூட் போட்டாருப்பா. தங்கலான் ட்ரெய்லர் எப்படி இருந்தது எல்லாருக்கும்? பிடிக்கல ப்ரோ. ஏன் பிடிக்கல? இல்ல என்னன்னா டீசர் வந்து ரொம்ப ஒரு ராவா ரொம்ப இதுவா கோரியா இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப திடீர்னு அவதார் மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு புலி படத்துல வர மாதிரி அந்த இதெல்லாம் வருது. என்ன இது என்ன மாதிரி ஜானர் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அந்த டீசர் வந்து நம்மளுக்கு இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. சின்ன 2-3 விஎஃப்எக்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் மூவியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லைட்டா அரவான் மாதிரி இருந்தது ப்ரோ. அரவான் கூட இப்படிதான் இருக்கு. கேப்டன் மில்லர் மாதிரியே அரவானே கொஞ்சம் நீங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் அடிச்சு கலரிங்லாம் கொஞ்சம் தூக்கி விடி ஏத்தி விடுப்பா. நீங்க மரம் எல்லாம் ஒரு கலரிங் பண்ணுப்பா. அது ஆதி பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு. இதுல விக்ரம அவர் ஹைட்டுக்கு அவர் பண்றதுல எனக்கும் பிடிக்கலங்க ட்ரெய்லர். பாவானா விக்ரம் அவரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. இன்ட்ரீவனால படம் தேவையில்லாத இதுதான் வரும்னு நினைக்கிறேன். கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு. இல்ல ராபின்சன் சரியான காசு போட்டிருக்காரு. யார் எடுத்துட்டு இருக்க? இல்ல ஞானவேல் ராஜா சொல்றாரு இப்ப இருக்கிற எல்லா அவரு என்ன சொல்றாரு, என்னோட பண்ணதுக்கெல்லாம் நாங்க வந்து எல்லாமே வந்து இந்த ஹீரோஸ் இந்த சேலரி இது மாதிரிலாம் ஃபுல்லா தர மாட்டோம். மூவி அந்த பண்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் தான் நாங்க அதிகமா இல்ல ஃபுல்லா தர மாட்டோம்னு சொல்ல அவரு. பட்ஜெட்ல வந்து 30% சேலரி இருந்தா 60% 70% ப்ரொடக்ஷன்ல இருக்கும். வாங்குவாங்களா யாராவது? இருக்கலாம், சூர்யா எல்லாரும் வாங்குவாங்களா? அது மாதிரி நீங்க விஜய் அஜித் ரஜினி வச்சு பண்ணும் போது நாங்க வந்து இவ்வளவுதான் கொடுப்போம், இப்ப நாங்க ப்ரொடக்ஷன் அது பண்ணோம்னா அது உங்க பாடு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என்ன தங்கலான் 200 crores பட்ஜெட்? இல்லங்க 90ங்க 200 எல்லாம் இல்லங்க. 200 எல்லாம் ஆவாதுங்க அது. நீங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்காக. இல்ல 90 crores சொன்னாரு. சரி ஓகே. இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு, அவரே சொல்லியிருந்தாரு. 200 சொல்றீங்க, அவரே சொல்லாத. நெக்ஸ்ட் கங்குவா கோட் இந்தியன் 2க்கு அப்புறம் வெயிட்டிங். அத மட்டும் பாத்துடலாம். ப்ரோ நடுவுல ராயல் ப்ரோ மெசேஜ் போட்டுருக்கான்ப்பா.
இந்தியன் டூ இதை விட பெட்டரா ராயன் எப்படி இந்தியன் டூ சொல்லுவாங்க, இருக்க ராயன் முடியும்? இருக்குது. பேசாம ஆர் பார்த்திபன் சாரோட டீன்ஸ் பார்க்கலாம். படம் பிடிக்கதோ இல்லையோ அந்த மனுஷனோட முயற்சிக்கு ரெஸ்பெக்ட் யூஎஸ்ல கொடுத்ததா இருக்கும். இதாயிடுச்சா? I'm gonna watch Teens tomorrow. Sorry, Kamal Release Indian 2 in Netflix இந்த கமல் ஹேட்டரா எவனோ இறங்கி or இருக்கான்னு Amazon. கேட்டில. இல்ல கார்த்தி ப்ரோ அவரு பார்த்திபன் வந்து யார் நல்ல கார்த்தி ஒரு அது? இல்ல பார்த்திபன் வேணுகிட்டே வந்து அந்த ப்ரோமோல கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாருனா இந்தியன் அது மாதிரி. இல்லங்க இது ஒரு ப்ரமோஷன் தாங்க இது. இப்ப இதெல்லாம் வந்து கார்த்தி லாரி டயர்ல எலி மாட்டுற மாதிரி தான் கார்த்தி. படம் பிச்சுட்டு போயிருச்சுன்னா அவர்லாம் படமே அதுக்கப்புறம் இவரு புலம்புவார் எனக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு. இல்ல ராபின்சன் அதனால பெரிய அது வந்து இதுவே ஒரு ப்ரொமோஷன் தாங்க அவருக்கு. இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா ஏங்க இப்ப இந்தியன் டூ கூட எதுக்குங்க படத்தை விடுறீங்கன்ற மாதிரி தானே கதை போகும். ஏன் அந்த படத்து கூட விடுறீங்க? பாருங்க பெரிய படத்து கூட ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரியான விளம்பரம் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பரவும். இப்ப இந்தியன் டூ இல்ல வைபர் முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு படம் 2 படம் வரும்போது ஒரு படத்துக்கு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டாங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்கும் டிக்கெட்ஸ் கிடைச்சிடும். அப்ப நீங்க பார்த்துட்டு வேணும்னா போவாங்க. அது மாதிரிதான். இல்ல தனியா வந்திருந்தா நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். இப்போ தனியா ஒரு 2-3 படம் வந்ததுன்னா சரி ஏதாவது வந்துட்டு போ அப்படின்றோம். ஆமா இப்ப பேசுறோம்ல பாருங்க இந்தியன் டூ படத்தை கூட விட்டுருக்காரு அப்படின்னு. அதுதான் அவரோட இந்த இவரோட அபூர்வ சகோதரர்கள் வந்த புதிய பாதையெல்லாம் எடுத்து போடுறாங்களே பாத்தியா? நான் அன்னைக்கு உங்களோட சண்டைக்கு வந்த பாத்தீங்களா? இன்னைக்கு நான் உங்களோட சண்டைக்கு வருவேன். இல்ல அன்னைக்கு வந்து அந்த படம் நல்லா அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த படம் நல்லாதான் இருந்தது அப்பெல்லாம். ஓகேங்க இப்ப சொல்றேன் இப்ப வந்து அது இல்லாம இப்போ இத வச்சு ஒரு இன்டர்வியூ கேக்குறது இந்தியன் டூ கூட ஏன் விடுறீங்க இப்ப இது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு பண்றாரு. இதனால சில பேருக்கு வெரி சிம்பிள் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் பண்ணலையே அவ்வளவுதான். உங்களுக்கு அவங்க நிறைய இடத்துல இல்ல ஓவர்சீஸ்ல பண்ணலையே. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல ஸ்கிரீன்ஸ் பண்ணாங்கன்னு இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் ஆளுங்க தான் தெரியும். கார்த்திபா அதை பத்தி ஏதாவது தெரியுமா? டீன்ஸ் படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் அவர் பேசிட்டு இருக்காரு போல. சரி ஓகே. More than that, ப்ளூ சட்டையோட ரிவ்யூ தான் வெயிட்டிங் ஃபார் டீன்ஸ். ப்ளூ சட்டை வெர்சஸ் டீன்ஸ். ஆமா அவர் சொல்வார்ல. அவரு ப்ரோ டீன்ஸோட அவர் ஓன் லிஸ்ட் தான் போட்டாரு. எங்கல இல்ல ஓன் லிஸ்ட் தான் போட்டாரு. ஓ அப்படியே வெறும் தமிழ்நாடு மட்டுமா? தெரியலங்க. அதெல்லாம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம இல்ல. சரி ஓகே. காலைல இப்ப தூங்கி எந்திரிச்சோம்னா காலைல ரிவ்யூ வந்துரும். எப்படியும் கிறிஸ்டோபர் போட்டுருவாரு, நிறைய பேர் போட்டுருவாங்க. கிறிஸ்டோபர் குட் டு வாட்ச் அப்படி சொன்னாவே ஓகே படம் நல்லா இருக்குன்னு அபோவ் ஆவரேஜ் தான். நீ எப்பவே கார்த்தி ப்ரோ இப்பயே சில ரிவ்யூ வந்திருக்கு ப்ரோ. அது உண்மையாவே என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஃபேக். இன்னும் பிரீமியர் எல்லாம் போடல, அதெல்லாம் ஃபேக். சிலது பார்த்தேன். ஆனா அது கேள்வியே அப்படி கேக்குறாங்கன்றதால சரி எனக்கு சந்தேகம் இருந்தது. சரி ஓகே அது பாப்போம். இல்ல எங்கேயும் இன்னும் ஷோ எல்லாம் போட ஆரம்பிக்கல. சரி ஓகே 6 மணிக்கு தெரிஞ்சிடும், பாத்துருவோம். ஓகே பாய், குட் நைட். பாய்.